ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியின் புதிய பயிற்சியாளரான மானி மார்க்கல் பார்த்தீங்கன்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. வந்த உடனே இந்திய வீரர்கள் எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு பயிற்சி ஈடுபட போகிறதா, அடுத்து வர தொடருக்கு பயிற்சி செய்ய போகிறதா தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மானி மார்க்கல் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா வேகப்பந்து வீச்சாளர், ஒரு நல்ல பவுலர்னு சொல்லலாம். அவர் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு பவுலிங் பயிற்சியாளராக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்திய அணிக்கு பவுலிங் பயிற்சியராக நியமிச்சிருக்காங்க பிசிசி. அதனால் இப்போதைக்கு அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார். நாளை இல்லை நாளை மறுநாள் இந்தியா கிளம்பி வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு. வந்த உடனே அடுத்து வர பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ்க்கோசரம் டீமை செட் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டார் பார்த்தீங்கன்னா துலுப் டிராஃபி விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் விளையாடாத மற்ற பிளேயர், இந்திய பிளேயர் யார், ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ, விளையாடாத பும்ராவோ சிராஜ் குரூப்போ விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அவங்க கூட ஒரு சின்ன மீட்டிங் போட்டு பேச போகிறதா தகவல் வந்திருக்கு. முக்கியமாக ரோஹித் சர்மா விராட் கோலி கூட சில வார்த்தைகள் பேச வேண்டியதாக அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தார். அதனால் பங்களாதேஷ் சீரீஸ்க்கோசரம் டீம் நல்லா ரெடி பண்ணுறது பற்றி தான் தெரிஞ்சு பேச வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கௌதம் கம்பீர் எல்லாம் நார்மலாக ஒரு மீட்டிங் போட்டு பேசுவாங்க. அதனால் கண்டிப்பாக இவர் முதல் சீரீஸ் பவுலிங் பயிற்சியாளராக பங்களாதேஷ் அணி கூட இவரோட ஃபஸ்ட்டு தொடரே இந்தியாவுக்கோசரம் வராரு. கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா பங்களாதேஷ் கூட இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாதுங்க. பாகிஸ்தான் நாட்டில் போயிட்டு 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க முதல் டெஸ்ட் மேட்ச்சு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் பாகிஸ்தான் ஒரு டீமாக அது ஜெயிச்சாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தானே அடிச்சிருக்காங்கன்னா ஒரு குவாலிட்டியான டீம் தான் பங்களாதேஷ். நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க அடுத்து நம்ம நாட்டுக்கு வராங்க. 2 டெஸ்ட் மேட்ச்சு நமக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்து வர 10 டெஸ்ட் மேட்ச்சு சொல்லலாம். ஏன்னா அடுத்து ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு நம்ம ஃபைனலுக்கு தேர்வு ஆகணும்னா கண்டிப்பாக அடுத்து வர டெஸ்ட் போட்டி 10ல் குறைஞ்சபட்சம் 8 ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம ஹோம் இந்தியாவில் நடக்கிற மேட்ச்சில் ஜெயிச்சா தான் அடுத்து ஆஸ்திரேலியா போயிட்டு 5ல் ஒரு 3 ஜெயிச்சாச்சு கஷ்டப்பட்டு தொடர வென்றால் கூட நம்ம ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் ஒரு டெஸ்ட் மேட்ச் இம்பார்ட்டன் தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியா பிச்சு தானே அஸ்வின் ஜடேஜா இருக்காங்க, தூக்கி சாப்பிட்ருவாங்க நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்குன்னு பங்களாதேஷை விளையாட முடியாது. அவங்களும் டீசெண்டான கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மானி மார்க்கல் வராரு. அவரோட அடுத்த ஸ்கில் வேகப்பந்து வீச்சாளர் இன்னும் எப்படி டெவலப் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், மானி மார்க்கல் வராரு இந்தியாவுக்கு, அவர் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார், இந்திய அணிக்கு எந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ரெடி பண்ணவர் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.